இந்த புடவைய உங்க கையால பார்வதி கொடுத்து ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் கட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க சுந்தரம்? எல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான். நீங்க கொடுத்தாதான் பார்வதி வாங்கிப்பா. போன தடவை உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் புடவை வாங்கி கொடுத்ததால தான் பிரச்சனையாச்சு. இந்த வாட்டி உங்கள் அப்பா கையாலேயே உங்ககிட்ட நான் புடவையை கொடுக்க வைக்கிறேன். சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு மாமா. சுந்தரம் போலாமா? போகலாம் பெரிய தம்பி. மேடம் வணக்கம் மேடம். வா முருகேசா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம், டிராஃபிக்கில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி எம்பி ஆனதுக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கா. அது உனக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். அகிலாண்டீஸ்வரி மேடம் உங்களுடைய பகையை மறந்து உங்களை அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறது கூட எனக்கு தெரியும் மேடம். வெரி குட். நல்ல அப்டேட்ல தான் இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்க தான் எனக்கு வேணும். அந்த பார்ட்டிக்கு என் கூட நீயும் வர. என்ன ப்ரோ சொல்ற? அந்த நந்தினி அம்மா கால் உடைக்க பார்த்தாளா? நல்ல வேலை அந்த டைம்ல நீ அங்க இருந்தாதி. இல்லாட்டினா நந்தினி ஆசைப்பட்டது அப்படியே நடந்திருக்கும். இல்ல அருண்? அம்மா காலை உடைக்கணும்னு சொன்ன அவளை சும்மாவா ப்ரோ விட்டுட்டு வந்த? அவளை ஏதாவது பண்ணிருக்கணும் ப்ரோ. நான் அங்கேயே அம்மா கிட்ட அவள் காலை உடைக்க தான் சொன்னேன். ஆனால் அம்மா தான் அவள் பார்ட்டிக்கு வரத்துக்கு சான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நந்தினி அப்ப பார்ட்டிக்கு சாதாரணமாலாம் வரமாட்டா, ஏதோ பிளானோட தான் வருவா. ஆமாம், நந்தினி கண்டிப்பாக ஒரு பிளானோட தான் வருவா. என்ன பிளான் ப்ரோ? சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ.
நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? புரிஞ்சது ஆதி. சூப்பர் ப்ரோ. நான் இப்படி சொல்கிறதுக்காக நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண எம்ப்ளாயி என்ன போய் இவ்வளோ ரிஸ்க்கான வேலையை செய்ய சொல்கிறீங்களா மேடம்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மேடம். இங்க பார் முருகேசா, உனக்கு எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சு முடிச்சனா உன் லைஃப்ல நீ செட்டில் ஆகிற அளவுக்கு உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு கொடுப்பேன். யோசிக்காத முருகேசா. பணத்தை தூக்கி போட்டா நான் சொல்ற வேலையை முடிக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நான் எதுக்காக செலக்ட் பண்ண தெரியுமா? நீ என்னுடைய விசுவாசமான ஆளுங்கிறதுனால தான். மேடம், நான் உங்கள் விசுவாசி தான் மேடம். நீங்கள் சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சா அதுக்கப்புறம் இந்த ஊரில் நான் இருக்கவே முடியாது மேடம். என்னை வாழவே விட மாட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அழிச்சிருவாங்க மேடம். உன்னை வச்சு பிளான் போடுறேன்னா உன்னை அப்படி ஒரு ஆபத்துல விட்டுருவேனா முருகேசா? நீ இந்த ஊர்ல இருந்தா தானே அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு பயப்படணும். நான் இந்த ஊரை விட்டு உன்னை மும்பைக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்க இருக்கிற நம்ம கம்பெனில நான் உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் போட்டு தரேன். என்ன சொல்ற? ஓகே மேடம். இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன பயம் மேடம்? நீங்கள் சொன்னதை கச்சிதமாக முடிக்கிறேன் மேடம். வெரி குட் முருகேசா. இது அட்வான்ஸா வச்சுக்கோ. நான் வரேன் மேடம். முதல்ல பார்ட்டியை இல்லை ரிசப்ஷனை நல்லபடியாக முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷனை கையில் எடுக்கிறோம். அகிலாண்டேஸ்வரி, பார்ட்டியா ஏற்பாடு பண்ணிருக்க? நானும் உனக்கு ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். உனக்கு இருக்கு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு கண்டிப்பா பார்ட்டிக்கு வருவேன். ஆதி, வா ஷாம். என்ன ஷாம், கையில் கேரி பேக்கோட வந்திருக்க? பேண்ட் ஷர்ட்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரியா? பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வர்றேன். ஆனால் பேண்ட் ஷர்ட் இல்லை, சாரி. சாரியா? ஏன் உனக்கு இந்த திடீர் முடிவு? புடவெல்லாம் உனக்கு நல்லா இருக்காது. ஓ, புடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தா அது எனக்காக நினைச்சியா? நீ கூட தான் புடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த. அதை நீயா கட்டிக்கிட்ட? பார்வதிக்கு தானே கொடுத்த? அதான் நானும் கேட்குறேன். நான் பார்வதி கொடுத்தேன், ஓகே. நீ யாருக்கு கொடுக்க வாங்கிட்டு வந்திருக்க? நீ மட்டும்தான் ஓ ஆளுக்கு புடவை வாங்கி கொடுப்பியா? நான் என் ஆள் சிந்துக்காக புடவை வாங்கிட்டு வந்தேன். இதை பாரு, இந்த புடவை நல்லா இருக்கா? டேய் லூசா நீ. அந்த புடவை நானா கட்டிக்க போகிறேன்? போய் யார் கட்டிக்க போகிறாங்களோ அவங்ககிட்ட கேளு. அது இல்லாது, அது எனக்கு தெரியும். இங்க பாரு, கலர் செலக்ஷன் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாரு. ஆதி, இங்க என்ன வெறும் சாரி பாக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க? வீட்டில் வேலை பண்ணுறவங்க பார்ட்டியில் கட்டிக்கிறதுக்காக அம்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறமா கொடுத்துருவாங்க. ஆதி, ஆண்டி வாங்கி கொடுத்த புடவைன்னா நிச்சயம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் எடுத்துட்டு வந்த புடவை சிந்துவுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. அதனால இந்த புடவையிலிருந்து ஒன்று எடுத்துக்கிட்டுமா? ஏன் அது அப்படி பார்க்குற? டேய், நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கு என்ன புடவை மேட்சிங்காக இருக்குன்னு கூட உனக்கு செலக்ட் பண்ண தெரியாதா? எனக்கு உன் அளவுக்குலாம் லவ்வில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். ஒரே ஒரு புடவை, கொஞ்சம் என் காதலுக்கு கருணை காட்டேன். அது இதுலேருந்து ஒரு புடவை எடுத்துகிட்டு போய் என் ஆளுக்கிட்ட கொடுத்து அப்படியே அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படியே என் லவ்வும் அப்படியே டெவலப் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுனால மட்டும் லவ் டெவலப் ஆகாது. உனக்கும் அதுக்கான லக் வேணும். எப்படியோ உன் லவ் டெவலப் பண்ண எனக்கு அதில் சந்தோஷம்தான். என்னமோ பண்ணு போ. தேங்க்ஸ் ஆதி.
ஆன்ட்டி வாங்கி கொடுத்த புடவையில இருந்து தான் என் லவ்வே ஸ்டார்ட் ஆகணும்னு எழுதி இருக்குது. அதை யாரால மாத்த முடியும்? ஆதி என்னை வாழ்த்தி அனுப்பு ஆதி. தயவு செய்து போயிடு. இவன் வாழ்த்துறானா இல்ல நம்மளை இங்க இருந்து துரத்தி விடுறானா? சிந்து இந்த புடவைய பார்த்த உடனே நம்ம மேல காதல் மலைய பொழிய போறா. சிந்து ஒரு அழகான பையன் வந்து நிக்கிறேன். அப்படி என்னத்தை தான் மொபைல் அப்படி நோண்டிட்டு இருக்கிறான்னு தெரியலையே. நம்ம இவ்வளோ கலாட்டா பண்ணி நம்ம திரும்பியே பார்க்க மாட்டாளே. இவ்வளோ ஏதாவது ஒரு பிட்ட போடுவோம். ஹே, இருமல் வந்தா போய் தண்ணி குடிக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க நின்னு இருமிட்டு இருக்க? அது நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். அதான் பாத்துட்டல, போ. இல்ல, நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சிந்து இப்படி சொல்லிட்ட? நான் உனக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு பல கடைகள்லாம் ஏறி இறங்கி பார்த்து பார்த்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாம் உனக்கு பிடிச்ச புடவை தான். என்ன சிந்து பாக்குற? வாங்கிக்கோ, உனக்கு தான். ஆமா, இதுக்குள்ள என்ன கலர் புடவை இருக்குன்னு சொல்லு பாப்போம். ஐயோ, சந்தோஷத்துல பாக்ஸை ஓபன் பண்ணி கூட பார்க்காம வந்துட்டமே. இப்படி மாட்டிக்கிட்டமே, என்ன பண்றது? சமாளிப்போம். எனக்காக கடைக்கடையா ஏறி பார்த்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. என்ன கலர்னு பாக்கலையா? என்ன சிந்து இப்படி கேட்ட? உன் நேரத்துக்கு என்ன கலர் கட்டினா எடுப்பா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? நீ நல்ல நிறமா இருக்கிறதால டார்க் கலரை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? அது சரி, பிளெயின் சாரியா டிசைனர் சாரியா? பிளெயின்னா பார்டர் என்ன கலர்னு சொல்ல பாப்போம். ஆஹா, மறுபடியும் மாட்டிக்கிட்டனே. இந்த ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கு ஏன் புடவை வாங்கிட்டு போக மாட்டாங்கன்னு இப்பதான் புரியுது. அது என்ன, கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம். ஐயோ, கலர் தெரியலையே. இந்த பாக்ஸ்குள்ள என்ன கலர் புடவை இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லு. கிளி பச்சை கலர்ல செக்குடு சாரி. வீட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் பார்ட்டில புடவை கட்டுறதுக்காக மேடம் என்கிட்ட புடவை வாங்குற பொறுப்பை ஒப்படைச்சாங்க. நான் தான் கடை கடையா ஏறி இறங்கி இந்த புடவைய செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் சினிமா பாட்டை வசனமா காப்பி அடிச்சு சொன்னீங்க. இன்னைக்கு நானே வாங்கின ஒரு புடவை கொண்டு வந்து என்கிட்டயே கொடுக்குறீங்க. சொந்தமா உங்களுக்கு யோசிக்கவே தெரியாதா? சும்மா திட்டாது சிந்து. உனக்காக நானே சொந்தமா புடவை ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு நினச்சி தான் இப்படி பண்ணிட்டேன். கொஞ்சம் இரு, நான் உனக்காக செலக்ட் பண்ணி வச்சிருந்த புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். இதுதான் உனக்காக நான் வாங்கிட்டு வந்த புடவை. வாங்கிக்கோ, இதை நீ பார்ட்டிக்கு கட்டிட்டு வா. என்னால இத பார்ட்டிக்கு கட்டிட்டு வர முடியாது. பார்ட்டியில கட்டிக்கிறதுக்கு ஆண்டி எல்லாத்துக்குமே புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல. அந்த புடவை தான் கட்டிட்டு வரணும்னு மேடம் ஒன்னும் கண்டிஷன் போடல. பார்ட்டிக்கு அவங்க விருப்பப்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு வரலான்னு மேடம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா இந்த புடவை கட்டிட்டு வரலாம்ல? இல்ல, எப்பவுமே சாதாரண புடவையில இருக்கிறேனா, பார்ட்டியில மாடர்ன் ட்ரெஸ் போடலான்னு இருக்கேன். அப்படியா? அப்போ இந்த புடவை இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியலையே. இந்த கட்டுவாளா மாட்டாளா தெரியலையே. சூப்பர் நந்தினி,
நடக்க போற பார்ட்டில இப்படி ஒரு அட்டாக்கா அகிலா எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. செமைய பிளான் பண்ணிருக்க. எவ்வளவு கெத்தா நான் இருக்கிற இடத்துக்கே என்னை தேடி வந்து, அதுவும் உன்னை கூட்டிட்டு வந்து உன் மூலமா என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு இதுதான் நான் கொடுக்க போற அன்பு பரிசு. ஆமா, நீ ஏற்பாடு பண்ணிருக்கிற ஆள் நம்பிக்கையானவன் தானே, எதுவும் சொதப்பிட மாட்டானே. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது மித்ரா. முருகேசன் ரொம்ப நம்பிக்கையானவன். நானும் அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருக்கேன். அதனால காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பான். நடக்க போற பார்ட்டில அகிலாண்டீஸ்வரிக்கு நடக்க போறத நினைச்சா இப்பவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நந்தினி. ஆமா நந்தினி, நீ பார்ட்டிக்கு வருவல்ல? நான் வராம இருப்பேனா? கஷ்டப்பட்டு அந்த முருகேசனை வேற நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அகிலாண்டேஸ்வரிக்கு நடக்க போற அந்த கண்கொள்ளா காட்சிய நான் நேர்ல பார்த்து ரசிக்க வேண்டாம்? அதுக்காக நான் கண்டிப்பா வருவேன். எப்படியும் பார்ட்டி நல்லபடியா நடக்க போறதில்ல. எல்லாருமே தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவம் காத்துல பறக்க போகுது. நாம அதை பார்த்து சந்தோஷப்படலாம். சரி, நீ பார்ட்டிக்கு வந்துரு. ஏய், நான் போன்ல யார்கிட்ட பேசுறேன், என்ன பேசுறேன்னு இப்படி ஓரமா நின்னு ஒட்டு கேக்குறீங்க. ச்சீ, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது நீ. என்னோட ஜாதகத்தை உன்னோட ஜாதகம்னு சொல்லி அகிலாமாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறது நீ. இதெல்லாம் பண்ணது இல்லாம இப்ப பார்ட்டியில அம்மாவுக்கு எதிரா உன் அக்காவோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்க. நீ என்ன பார்த்து அசிங்கமா இல்லையான்னு கேக்குறியா? அம்மாவுக்கு நேருக்கு நேரா நின்னு எதிர்க்க தைரியம் இல்லாம அக்காவும் தங்கச்சியும் இப்படி குள்ளுநரித்தனம் பண்றீங்களே, இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? ஏய், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி. மூடி வாய. யார பார்த்து வேலைக்காரின்னு சொன்ன? நான் யார் தெரியுமா? நீ சொல்லிக்கிறியே மூத்த மருமகன்னு. நீ ஒரு நாள் இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளை ஆகவே முடியாதுடி. அது கனவுல கூட நடக்காது. நான் இந்த வீட்டோட மூத்த மருமகளா ஆகிறது என் கனவுலயே நடக்காதுன்னா அப்போ நீ மூத்த மருமகளா ஆக போறியா? அப்படி ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்தா அதோ உன்னால தடுக்கவே முடியாது. என்னடி சொன்ன சமையல்காரி? உனக்கு அவ்வளோ திமிரா? உன்ன ஹேய், என்ன துணிச்சல் உனக்கு? ஏன் மேலேயே கைய வைக்கிறியா? ஏய், அகிலாமாவோட ரத்தம் ஏன் உடம்புல ஓடுதுரி. அப்ப அவங்க கோபம், தைரியம், துணிச்சல் எனக்கும் இருக்கும்ல. ஆபீஸ்ல வச்சு நீ அப்பாவை அடிச்சதுக்கு உன்னை பதிலுக்கு அறையணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த. இன்னைக்குதான் நீ வசமா மாட்டிக்கிட்ட. இப்ப நீ என்ன அடிச்சத நான் அகிலாண்டி கிட்ட சொன்ன என்ன நடக்கும்னு தெரியுமா? தாராளமா போய் சொல்லு. அவங்க என்ன கூப்பிட்டு விசாரிக்கட்டும், நான் நடந்ததை சொல்லுவேன். நீ உன் அருமை அக்கா நந்தினி கிட்ட பேசிட்டு இருந்ததையும் பார்ட்டியில அம்மாக்கு எதிரா சதி பண்ணிருக்கிறதையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன பதிலே காணோம்? ஏண்டே, அம்மாவுக்கு துரோகம் பண்ற உனக்கே இவ்வளவு துணிச்சல் இருந்தா அம்மாக்கு விசுவாசமா இருக்கிற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அக்காவும் தங்கச்சியும் என்னதான் சதி பண்ணாலும் பார்ட்டியில அம்மாக்கு எதிரா உங்களால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அதையும் பார்க்கலாண்டி. ஏய், பார்க்கலாண்டி. ஜெயிக்க போறது நியாயமா இல்ல அநியாயமான்னு பாத்துருவோம்.